இன்றைய ஆசீர்வாதமான வேத வாக்குத்தத்தங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று ஆண்டவர் ஒரு உறுதிமொழியை இந்த நாட்களிலே கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வேத பகுதியிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே நான் ஒரு தேற்றவாளரை இந்த நாட்களிலே அனுப்புவேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் இந்த நாட்களிலே உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உறுதிமொழியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து நாங்கள் இப்படியாக நடக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாக இந்த நாட்களிலே விடமாட்டார் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே யாரை இந்த நாட்களை நேசிக்கிறோம்? நம்முடைய சகோதரங்களாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாய் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே அவர்களை நேசிக்கிற வேளையிலே அவர்கள் கூட இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்தித்து நம்மை இந்த நாட்களிலே விசாரிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள், ஒரு சில வழியிலே பார்க்கிற வேளையில். ஆனால் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படியானால் எவ்வளவு ஒரு மேன்மையாக இருப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் சொன்னால் அதை இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சில வேளைகளிலே இந்த நாட்களிலே மற்றவர்கள் நம்மை மறந்து திக்கற்றவர்களாய் விடலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தெய்வமாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், I will not leave you as. பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த தமிழ் வார்த்தைக்கும் ஆங்கில வேதாகமத்துக்கும் இந்த நாட்களில் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. இங்கே தமிழிலே சொல்லப்படுகிறது, நான் உன்னை திக்கற்றவர்களாக இந்த நாட்களை விடேன். ஆனால் இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறது, இந்த நாட்களை பாருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்திருந்தாலும், அந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை இந்த நாட்களில் அழைத்திருந்தாலும், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடாதபடி நம்மை காக்கிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே வாசித்து பார்க்கிற வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற இந்த நாட்களிலே, நான் உங்களை திக்கற்றவராய் இந்த நாட்களிலே விடமாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை இந்த நாட்களை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு உணர்வோடு இந்த நாட்களை நாங்கள் நடப்போமா இருந்தால், இந்த உலகத்திலே எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற வசை சொல்லுகள், மற்றவர்களால் வருகிற அநியாயமான குற்றச்சாட்டுகள், இப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலும் அந்த வார்த்தைகள் நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிறதாக இருக்கிறது. அவர் வார்த்தைகளை அனுப்பி ஜனங்களை தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார்.
அதனாலே இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் ஒருபோதும் உங்களை விசுவாசிக்கிற உங்களை திக்கற்றவராய் விடமாட்டார். இந்த நாட்களில் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த நாட்களிலே கட்டளிடுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.